இதெல்லாம் பார்க்காம எதுக்குடா செத்து போறீங்க? சின்ன பொண்ணுங்களா பெரிய பொண்ணுங்களா? காய் காட்டலாமா? இங்க பாருங்க, இது ஒரு ஜோடி. ஐயோ ஐயோ, என்ன பண்ணலாம்? கிளம்பிடலாமா? கிளம்பலாமா தங்கலாமா? கிளம்பலாமா தங்கலாமா? ஸோ அந்த இடத்துல தான் சன் ரைஸ் ஆக போகுது. இந்த இடத்துல தான் படுத்து தூங்கணும். ஓகேவா? இது ஒரு பெட்ரோல் பம்பு. அங்கேருந்து அப்படியே நைஸாக வந்து இதில் எல்லா வண்டியும் நிப்பாட்டிட்டு பெர்மிஷன் கேட்க போனோம். ஆனால் செம்ம தூக்கம். இதில் வந்து படுத்தோம். நான் ஒரு டார்ப்பை எப்போவுமே வச்சுருப்பேன் அந்த வண்டி மூடுறதுக்காக. அதை வந்து போட்டு அப்படியே சுகமாக இந்த இடத்துல வந்து தூங்கணும். எக்ஸாக்ட்லி ஒரு 1:30-2 மணிக்கு வந்திருப்போம். இங்கே 2 மணிலேருந்து ஒரு 6 மணி வரை தூங்கியாச்சு. சோல் வந்து முழிச்சிட்டே இருந்து எங்களை காவல் காத்திருந்தான். ஒரு நாயாக இருந்து வெளியில் போடா நாயே அப்படின்னு சொன்னாலும் வாலாட்டிட்டு வருவதில்ல. அந்த மாதிரி சோல் வந்து எங்களை பாசமாக வந்து பார்த்துக்கிட்டான். அவன் முழிச்சு உட்காந்துருந்தான். இப்படியே போனால் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். சுற்றி நாங்கள்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் தூங்கினான். அப்புறம் எல்லோரும் தூங்கிட்டோம். லாஸ்ட் எல்லோரும் தூங்கிட்டோம். ஸோ ஹலோ guys, it's your boy Sachin. I hope you're having a great day. Monday, Tuesday ஏதோ ஒரு டே. ஸோ இன்றைக்கி நம்ம கரெக்டாக வந்து தாப்போலிலேருந்து வந்து கிளம்பி வந்து டுவர்ட்ஸ் கோவா வந்து கோஸ்டல் ரோடு, கோங்கன் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கோங்கன் கோஸ்ட் ரோட்டில் வந்து போனோம். அந்தளவு கோல்டு இல்லை, ஆனால் ஒரு லெவலில் கோல்டு தான். ஸோ நம்ம இப்போது இந்த இடத்துக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா தாப்போலி. கரெக்டாக தாப்போலிலேருந்து நம்ம இப்போ வந்து ஜெஸ்வால்னு சொல்லிட்டு ஜெஸ்வால் ஃபெரி ரைடு வந்து பண்ணுறதுக்காக போகிறோம். நம்ம அந்த ஃபெரி ரைடு பிடிச்சி கிராஸ் பண்ணி ரத்னகிரி பக்கத்தில் வருவோம். கொஞ்சம் சேஃபாக பார்த்து போனோம். ஏன்னா ஊர் மாதிரி இருக்குல்ல. கோஸ்டல் ரூட்டோட அழகை காமிக்கிறேன். கண்டிப்பாக ரோட்ஸ் மோசமாக தான் இருக்கும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி தான். ஆல்ரெடி அது நல்லா இருக்காது அப்படிங்கிற அந்த மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஜாலியாக இருக்கும். இன்னும் கோஸ்டல் ரூட்டு டச் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே வந்து பெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம். ஸோ நேற்றுக்கு நைட்டும் அதுதான் ஃபுல்லாக அந்த பெண்டில் ஓட்டி வீடியோ பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவல். இதெல்லாம் பார்க்காம எதுக்குடா செத்து போகிறீங்க? நான் பார்ப்பேன்டா. அங்கே வரும் வேறு லெவலில் எத்தா தண்டி அது. சை, ஸோ சும்மா அப்படி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு. போவோம். ஏய் கொடுத்தகிடா. ஓஹோ லா 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 லா. லாஸ்டா ஒரு வாட்டி திரும்பி நின்று ட்ரை பண்ணிட்டோயா. அப்புறம் நான் மட்டும் ஃபுட்பால் தான் உடைக்கணும்.
அப்படி ஒரு சொல்லு அந்த ஆமாயா தனியாக வண்டியை நிறுத்தி வச்சு ஓடி வந்து கொங்கன் கோஸ்ட்டை தேடி போயிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ஜாலியாக இருந்தோம் அந்த இடத்துல. எப்போயாவது தான் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்டாக நான் அப்படியே எட்டி பார்க்குறேன், சன் இத்தோ தட்டியாக இருக்குது. அது என்ன பெருசு. அதான் அப்படியே. இன்னொரு விஷயம் என்னென்னா, மும்பை மெயினில் சிட்டியில் வந்து எல்லோரும் ஹிந்தியும் பேசுவாங்க, மராட்டியும் பேசுவாங்க. பட் சிட்டியை விட்டு கொஞ்சம் ஒரு 15-20 கிலோமீட்டர் வெளியில் வந்துட்டா கூட நிறைய பேருக்கு ஹிந்தியே தெரியாது. எல்லோரும் மராட்டி தான் பேசுகிறாங்க. ஹிந்திங்கிறது வந்து ஒரு மேடப் லாங்குவேஜ் மாதிரி இல்லை. எல்லாருமே வந்து ப்ராப்பராக மராட்டி தான் வந்து அவங்களோட மதர் டங்கா. மராட்டி வந்து நம்ம தமிழ் மக்கள் தமிழ் எப்படி இது பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் மேலே பயங்கரமான பற்றா அவங்களுக்கு. ஆக்சுவலி நேற்றுக்கு வந்த ரூட்டு கண்டிப்பாக அழகான ரூட்டாக தான் இருக்கும். இது பாருங்களேன், ஒரு பெண்டு. நேற்றுக்கு வந்த ரூட்டு கண்டிப்பாக அழகான ரூட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, இருட்டிலே வர வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அது ஒரு செம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே ஹாப்பி. ஆக்சுவலி வண்டியெல்லாம் ஏகப்பட்ட அடி வாங்கிச்சு. பல பாட்டோல் அது இது மண் மேடு எல்லாம் தான். எனக்கும் R15 ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணால் நினச்சி பாருங்கள் எவ்வளோ அடி அப்படின்னா, கழுத்து அது இதுன்னு செம்ம பெயின். பட் இட் வாஸ் சூப்பர் கூல். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு டோல் ஃப்ரீ ட்ராவலர் ரோஹித் பாய். அவரோட கொங்கன் கோஸ்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், என்னைக்காவது அந்த சைடு போனேன் அப்படின்னா அதை உயிரை கொடுத்தாதாவது அந்த ஒரு ரூட்டை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ பாய். ரோட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு நல்ல ரோடு வருது, திடீர்னு கலர்ன ரோடு வருது, திடீர்னு செம்மண் கலரில் ரோடு வருது. இன்னும் இருக்குது, இன்னும் 400 கிலோமீட்டரு இந்த மாதிரி ரோடு. நினச்சி பாருங்கள், யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு? எனக்கு வந்து லைக் சும்மா ரோட்ஸ் கவர் பண்ணணும், அதுக்குன்னு சொல்லிட்டு ஹைவேஸ் சும்மா ஓட்டிகிட்டு போயிட்டு போயாச்சுன்னு சொல்லாமல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். உள்ளே இறங்கி நோண்டணும். இப்போ இந்த ரோடு எவ்வளோ அழகாக, எவ்வளோ த்ரில்லிங்காக, எவ்வளோ அட்வென்ச்சரஸாக, எவ்வளோ யுனீக்காக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி லைக் நேற்றுக்கு நைட்டு அந்த லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது இல்லை, எவ்வளோ விஷயங்கள், என்னென்ன ஸ்டஃப்பு. அதே மாதிரி தான் இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நம்புகிறேன். இந்த கீரையில் வந்து மன்னிச்சிருங்க, என்ன பண்ணுறது, உடஞ்சி போச்சு GoPro, சீக்கிரமாக நான் மாற்றணும். அதான் யோசிச்சுட்ருக்கேன் என்னடா பண்ணுறதுன்னு. இந்த பீஸ் ஆக்சுவலி கிடைக்கிறது ரொம்ப ரேரியா, அதுதான் விஷயம். இடிஞ்சு பாலடைஞ்சு ஒரு பில்டிங் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுது. ஆனால் திஸ் இஸ் த டிமெரிட் ஆஃப் குரூப் ரைட்ஸ். அவங்க போயிட்டே இருப்பாங்க, நம்மளும் கூட இது பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு தோணும் போது நம்மளால் நிற்க முடியாது, தோணும் போது ஸ்பீடாக போக முடியாது, தோணும் போது இந்த மாதிரி கார்னரிங் பண்ண முடியாது. குரூப் ரைட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சோலோ ரைடுன்னா சோலோ ரைட்லேயும் இருக்குது, லைக் சேஃப் கம்மி. இப்போ வண்டி ஏதாவது ஆச்சுன்னா கூட ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து சோலோ ரைட்ஸில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஹே ஓ மை காட், அந்த சைடு எனக்கு லைட்டாக தெரியுது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஏய் ஷிட் மேன், என்ன வியூ. ஐயோ, சரி ரைடிங் எங்கே தான் இருக்குது போல். भैया वो बाइक साइड में जाने का है ना, वो साइड में और रूट है, और कुछ रूट है यहाँ जाने के लिए? बोट है रोड से जाने का। हाँ, रोड से जाने का। तो बहुत लंबे से जाना पड़ेगा ये। We are actually going to Goa through the Konkan Coast Road. That's it. Take a ferry boat, na? Or else, by road. By road you cannot go. How much is the price? कितना होगा? Ferry. I think it will be in the boats. Ferry charges. Yeah. It's very cheap. Around 15 per person and bike la paisa ನನಗೆ बाइक ला 50 रुपये, 50 rupees. 65-70 rupees. So this is going to be a very very different experience. ரொம்ப ஒரு தினுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம டோல் ஃப்ரீ ட்ராவலர் இதில் போனதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இதில் போயே ஆகணும் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கல. அவர் வீடியோ போட்டே ஒரு 1.25 வருஷம் தான் இருக்கும். பொதுவாக நம்ம எது ஆசைப்பட்டாலும் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் ஆயிரும். ஒரு ஜீன்ஸ் பேண்ட்லேருந்து மொபைல் வேறு அந்த மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் சீக்கிரம் நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஸோ அந்த போக போகிறோம். டிக்கெட் வாங்கிட்டோம். ஆக்சுவலி
வண்டிக்கு 45 ரூபா, நமக்கு 5 ரூபா. இது ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஓகேவா. டாப்போலேருந்து கௌகர் போகிறதுக்கு அவ்வளோதான். ஆனால் இன்னி சில இடங்கள் இருக்குது, அந்த இடங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கூட இருக்கும். ஐ மீன் ஒரு 150 அந்த ரேஞ்சில் கூட இருக்கும். ஸோ போகலாம் 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 போகலாம். செம்ம இல்லை, எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஏறிட்டோம் ஏறிட்டோம் ஏறிட்டோம். வா 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 வா, வேறு லெவல்யா. Such an amazing life, you know. Feeling so good. I mean, so good, so good. So first அது எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரியாது. பிளான் எப்போ வேணாலும் மாறலாம். ஒருவேளை நாங்கள் ஹைவே பிடிச்சாலும் பிடிப்போம். ஏன்னா இதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். அதை நான் நடத்தி முடிச்சிட்டேன். மாதிரியெல்லாம் வியூ எங்கேயா கிடைக்கும். சும்மா நார்மலாக போகிற மாதிரி எல்லோரும் போகிற மாதிரி போனால் அதில் ஃபன் இல்லை. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ரைடு. இது வர இனி எப்படின்னு தெரில. ஆக்சுவலி எல்லோரும் ஹைவே பிடிச்சி போயிடலான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் சுத்தமாக விருப்பமே இல்லை. இவ்வளோ தூரம் இவ்வளோ காசு செலவு பண்ணி வந்துட்டு ஹைவே தான் பார்த்துட்டோமே, வந்த வழி தானே ஹைவே. தெரியாத வழியில் போகணும், புரியாத வழியில் போகணும். நான் ஆக்சுவலி ஆஃப்லைனில் மேப் வந்து சேவ் பண்ணி வச்சேன். தட்ஸ் அ டிப். ஓகே, இந்த மாதிரி ரிமோட்டான பிளேஸஸுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து டவர்லாம் இருக்காது. ஸோ முன்னாடியே வந்து ஆஃப்லைன் மேப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. நான் ஆக்சுவலி மும்பைலேருந்து கோவாக்கு கீழே சவுத் கோவா வர ஆஃப்லைன் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். 500 MB கிட்ட ஏதோ வந்துச்சு. இங்கே பாருங்களேன், எல்லாமே போட்டாக இருக்குது. இந்த சுந்தர்பன் டெல்டா ரீஜன்லாம் இருக்குல்ல, குழந்தையில் படிச்சிருக்கோம் ஸ்கூலில், அந்த மாதிரி இருக்குது. டெல்டா ரீஜன் வருது, கடல் வருது, ஆறு வருது, லேக் வருது, மலை வருது, காடு வருது, காற்று வருது. சூப்பர்யா, கோவா ரைடு செம. எனக்கு என்ன சந்தோஷம்னா, எல்லாரையும் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம் பார்த்தியா, அதில் தான் ஒரு சந்தோஷம். எல்லோரும் பண்ணது நான் வீடியோஸ் கூட பார்த்துருக்கேன். ஹைவேல போவாங்க, சரக்கு அடிப்பாங்க, வருவாங்க. பட் நமக்கு சரக்கை விட தப்பாக நினச்சிடாங்க. நமக்கு சரக்கை விட இது தான் முக்கியம். ஒரே வாழ்க்கை, ஜாலியாக இருப்போம். மும்பைலேருந்து பூனே வர வழியாக வந்து தாப்போலி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து, தாப்போலிலேருந்து தாப்போ அப்படி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தோம். அப்புறம் தாப்போலேருந்து ஃபெரி எடுத்துகிட்டு குவாகர்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி. ஓகேவா. ஸோ குவாகர் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். குவாகர்லேருந்து ரத்னகிரி. இவங்கெல்லாம் எப்படின்னு தெரில. இப்போதைக்கு ரோடு நல்லா இருக்குது. இந்த ரோடு இப்படியே இருக்கும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரூட்டு தான் போவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஹைவே எடுக்கிறதா அவங்க பேசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு சத்தியமாக விருப்பம் இல்லை. மேக்ஸிமம் நான் வந்து இந்த ரூட்டு தான் போவேன். ஐ ரியலி லைக் இட். யா, ஆக்சுவலி குவாகர் கிட்டே இருக்கேன். ஒரு குட்டி கேரளா வந்த மாதிரி ஒரு ஃபீல்யா. இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் ஒரு கடல். எங்கள் பாருங்களேன், ஓட்டு வீடு இருக்குது. அதுதான் ஸ்பெஷல். அப்படியே எங்கள் ஊரில் கன்னியாகுமரிலையும் இதே மாதிரி தான் இருக்கும். ப்ரோ பின்னாடி போ. ஸோ நண்பா, நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு நல்லா கதை பேசி சிரித்ததில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா இன்னும் 7 hours ஆகும் கோவா. அது நார்மல் ரூட்டில். நம்ம சூஸ் பண்ண அந்த கோங்கன் கோஸ்ட் வெளி போனால் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிரும். லைக் 12-13 hours கிட்ட ஆகும் நம்ம ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போனோம் அப்படின்னா. ஸோ எப்படி மிட் நைட் ஆயிருமா. ஸோ மிட் நைட் போயிட்டு ரூமு அது இதெல்லாம் கஷ்டம் ஆனதுனாலையும் அப்புறம் ஒழுங்காகவே தூங்கலை இந்த ஒரு 5-6 நாளாக. எல்லாம் ஒரு 2 மணி நேரம் தூக்கம், 3 மணி நேரம் தூக்கம், அந்த மாதிரி தான். அதனால சரி எல்லோரும் டிசைட் பண்ணோம். என்னென்னா டிசைட் பண்ணோம் இல்லை, பண்ணாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து சரி ஓகே இதுலேயே போயிடலாம், ஹைவேலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டாங்க. சரி, இது எல்லாரோட ஆசை அதுவாக இருக்கும்போது நம்ம எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். சரி, இப்போ எல்லோரும் வந்து இந்த நார்மல் ரோட்லேருந்து டேரெக்டாக நம்ம ஒரு நல்ல ரோடு பிடிச்சி போகிறோம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நேஷ்னல் ஹைவே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரோடு அது பார்த்தேன் மேப்பில், அது பார்த்தா அப்படி தெரில. நார்த் கோவா சவுத் கோவான்னு இன்னும் டிசைட் பண்ணல. சவுத் கோவா ஆக்சுவலி யூஸ்வலி கொஞ்சம் சீப்பாக இருக்கும். பட் நார்த் கோவா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் நார்த் கோவா வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் க்ரௌடு, பீப்புள், பார்ட்டிஸ் எக்ஸெட்ரா எல்லாம் நல்லா இருக்கும்.
ஆனால் சவுத் கோவா வந்து கொஞ்சம் காமாக நார்மலாக இருக்கும். அந்த காசில் அவங்கெல்லாம் வந்து இருக்கிற இடம் அதான் நம்மள மாதிரி. போன தடவை 2016 நான் கோவா போகும்போது கொல்வா பீச்சில் தங்கினேன். அது சவுத் கோவாவில் இருக்குது. பிகாஸ் வி ஆர் பட்ஜெட் கைஸ் யூனோ. இந்த தடவை என் கூட எல்லாம் ரிச் கிட்ஸ் தான் வராங்க. அதனால் எப்படின்னு தெரில, பார்ப்போம். இந்த தடவை நார்த் கோவாவில் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம மும்பையில் வந்து நம்ம கிரி ப்ரோ கூட ஸ்டே பண்ணதுனால அந்த அளவுக்கு செலவாகலை. ஸோ வந்து நம்ம மேக்ஸிமம் நார்த்தில் ஸ்டே பண்ண வில் ட்ரை. ஓகே, ரோடெல்லாம் முதல்ல புது டயராக 2-3 இந்த இதெல்லாம் இந்த குண்டு குழியெல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்து ஓட்டினேன். அதுக்கப்புறம் ஏன் எப்படி டயர் தானே எல்லாம் ஆக தான் போகுது. இந்த மாதிரி ஓட்ட வேண்டியதான். போ 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 போ. கோப்ரோ ஃபோன் பேசிகிட்டே வருது. அந்த இது வச்சுருக்கான் எனக்கு இன்டர்காம்னு சொல்கிறது ப்ளூடூத் ஸ்பீக்கர். அதை ஃபஸ்ட்டு ஃபோன் பேசிகிட்டே வரான் யார்ட்டையாவது. அதனால் ஸ்லோவாக வர. அதனால தான் மேப்பை போட்டு கொடுத்துருக்கேன், போயா ஃப்ரெண்டில் அப்படின்னு. கோவாவோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். வந்து ஏதோ ஊருக்குள்ளேலாம் ஓட்டிகிட்ருக்கோம். என்னையா கோப்ரோ கரெக்டான ரூட்டில் தான் கூப்பிட்டு போறியா? எனக்கு நான் தப்பாக தெரியுது. என்ன அதே என்னையும் தானே பார்த்தாங்க. அப்படி என்னையும் சேர்த்து தான் பார்த்தாங்க. ஊழல். ஃபர்ஸ்ட் மரத்துக்கில்றா ரைட்டு தூங்கிட்டு போயிடலாம்டா. தூங்கிட்டு போயிடலாம் ரைட்டா. என்ன நிற்கணும் போகும்போது ஏதாவது கடை ஏதாவது வரும்ல, கடை கிட்ட மரத்துக்கிட்ட. மரமே போதும், இதுவே போதும். ஆனால் தண்ணி இல்லைல்ல. ஆளுக்கு ஒரு பாட்டில் வச்சுக்கோங்கய்யா. மறுபடியும் சொல்லுங்க. என்கிட்ட இருக்கு. தண்ணி இருக்கா? இல்லை, அதுதான். உனக்கு 2 கியர் தான் இருக்குது. அடுத்த கியர் போட்டேன்னா காலை வெட்டிடும். போ ராவன் ப்ரோ, இவன் 3வது கியரை போட்டால் காலை வெட்டிடு. முதல் கியரே அப்படி போகுது. பெரிய படுத்து தூங்கியாச்சு. மணி ஒரு 4 o'clock ஆச்சு. ஐயோ 4 இல்லை 3:30 ஆச்சு. சரி, நான் தான் ஃபுல்லாக பைலட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மேப்பு என்கிட்ட தான் இருந்ததா. சரி போட்டு விடுவோன்னு நான் தான் ஃபுல்லாக இருந்தேன். எனக்கே கடுப்பு மயிராக இருக்கப்பா. வாவ், லுக் அட் தி டயர்ஸ் மேன். என்னால் இன்னும் பெண்ட் அடிக்க முடியும். வாவ், வேறு லெவல். பார்த்தீங்களா எப்படி வந்தேன்னு? அப்படியே உட்காந்து எந்திரிக்க முடியுது என்னால். செம்மையாக இருக்குல்ல. பெரிய ஏரின்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் கடல் இருக்குது. ஸோ கடல் தண்ணி உள்ளே ஏறினதா கூட இருக்கலாம். ஏன்னா போட்டும் நிற்கிது நிறையா. ஸோ இட் கேன் பி எய்தர் வே. பசங்க நிப்பாட்டியிருக்காங்க பக்கத்தில் போட்டு புசுக். வாவ், எவ்வளோ சைலண்டாக இருக்குது பாருங்களேன். அந்த போட்டோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியுது. இங்கே வேறு சத்தமே இல்லை. அந்த கோப்ரோ தான் சத்தம் போட்டுட்ருக்கேன். அதை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. அழகாக இருக்குது. நைஸ். நிறைய பச்சை கலர், கொஞ்சம் நீல கலர் ரிஃப்ளெக்ஷன், ஒரு குட்டி சிவப்பு கலர் போட்டு, அதில் ஒரு 2-3 பேர், அப்புறம் தூரத்தில் 2-3 பொண்ணுங்கள்லாம் நிற்கிறாங்க. நம்ம மெதுவாக கிளம்புவோம். அடா 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 பல 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 பலன்னு இருக்குது. பல 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 பலன்னு பல பல பாருங்கள். எந்த வண்டி நல்லா இருக்குது? ஜாலியாக போகலாம் வா. எல்லோரும் உட்காந்தாச்சு. ஓகே, செகண்ட் கியரில் டேரெக்டாக போட்டு இழுத்து பார்ப்போம்.
சீனா போட்டான் நான் தான் சீனா போட்டேன். ஸோ நான் கூட ஹைவேல தான் போக போகிறோன்னு நினச்சேன். பட் ஃபைனலி விசாரித்து பார்த்ததில் வந்து ரோட்ஸ் இப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம சந்தோஷம். ஐ மீன் 2 ரோடு இருக்குது, ஓகேவா. இது வந்து ஒன்று நல்ல ரோடு, ஓகேவா. இதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போய் பண்ணோம் அப்படின்னா மெயின் ஹைவே, ஓகே, நேஷ்னல் ஹைவே. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் ஹைவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கு அந்த பக்கம் தான் வந்து கடல் இருக்குது, ஓகேவா. இந்த லேண்ட்ஸ்கேப்பை மட்டும் பாருங்களேன், பறந்து விரிஞ்சு பயங்கரமாக இருக்குப்பா. பார்க்க அழகாக இருக்குது, ரோடு சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக அந்த ப்ரௌன் கலரு. ஏதோ அந்த GTA Vice City இருக்குல்ல, அந்த கேமில் வர ஒரு டெரைன் மாதிரியே இருக்குது. GTA 5ல் வர மாதிரி இருக்குது டு பி. ஓகே, ரோடு இப்போ ஹைவே மாதிரி மாறிடுச்சு. ஐ மீன் 2 சைட் செப்பரேஷன் கொடுத்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. செம்ம ரோடு. இது பாருங்கள், அப்போ சோலெல்லாம் தாண்டி போயிடலாம் கார்னரிங் பண்ணும்போது. இப்போ ஓட்டின போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னாக ஹைவேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஹைவே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா ஃபஸ்ட்டு பெரிய ரைடெலாம் போகாமல் இங்கே வந்துருப்போம். ஏன்னா நமக்கு பைக்கு தான் முக்கியம். சரியாக இருக்கு ரோடு இங்கே. ஓ வா, ஒரு இந்த ஜெர்மனிலலாம் இந்த மாதிரி ரோட்ஸ் இருக்கும். அதுவும் இந்த டெரெயினுக்கு, இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு அப்படி பயங்கரமாக இருக்கும். 120 வளையிறோமா? ஓ மை காட். ஓகே, 122. அழகாக இருக்காங்களோ? சின்ன பொண்ணுங்களா பெரிய பொண்ணுங்களா? ஹாய் காட்டலாமா? எல்லாமே என்ன படிக்கிறேன். சூப்பராக இருக்காங்க. ஆமாம், நல்லா க்யூட்டாக இருக்காங்க எல்லாமே. அப்படியே தாண்டி போயிடலாம், வா. போயிரு டே, போடா, போயிரு. பாய் பாய். ஆல்மோஸ்ட் சன்செட் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு இப்போதான் வந்து நின்னோம். இங்கே பாருங்களேன், டயரை பாருங்கள். நம்ம டஃப் கொடுத்தனா பார்த்துக்கோங்க, இந்த ஆள் டஃப் கொடுத்தனா பார்த்துக்கோங்க. ஆமாம், நல்லா கார்னரிங் பண்ணி வந்தான். ஆனால் நான் பெண்ட், இது வேறு பர்பஸ்ஸு. நான் வந்து எக்ஸ்ட்ரா பெண்ட் ஆக முடிஞ்சது, ஏன்னா அந்த மாதிரி இருக்கு நமக்கு வண்டி. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ இறங்கி அப்படி படுக்க வச்சு வந்தேன். செம. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கேன். லைஃப் மட்டும் தெரியும். லைஃப் தான் தெரியல. ஆல்ஃபா H1 மற்றபடி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் 100%. ஆனால் வந்து லைஃப் வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போவே 2000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அடுத்த ரைடை சீக்கிரம் போட்டு விட்டுருவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், சரி, ஓகே, பாபா கிளம்பலாம். Let's get animal. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழும் துயக்கம், தேவதேன்ற சாலை ஓரம் ஓகே. ஸோ கோல்டன் ஹவர் வந்துருச்சு. அந்த ஒரு ஈவினிங் சன்செட் டைம் வந்துருச்சு. என் வ்ளாக்ஸை ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு 7 மாதம் முன்னாடியிலேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும். சன்செட் சன்ரைஸ்லாம் வந்துச்சுன்னா நான் அப்படியே சைடில் அப்படியே உட்காந்துருவேன். ஆஹா, மார்ஸுக்குள்ளே போக போகிறோம். மார்ஸுக்குள்ளே போக போகிறோம். அப்பா, என்னடா பேகெல்லாம் அழுக்காகலையேன்னு நினச்சேன். இந்த ஒரு அப்படியே நார்மலாக வந்துட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா தூரத்தில் நம்ம அண்ணா ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு. செம. ஓகே, பாய்.
நம்ம ராபின் ப்ரோ சாதாரணமாக வருவார், சுல்லா மாதிரி அடித்தா 1.5 டன் வெயிட்டு. அந்த மாதிரி ஹைவே பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பிடிக்கவே முடியாது, பறந்துருவார் அப்படி. இப்போ தான் ராபின் ப்ரோவோட பவர் வெளியில் வருது. இவ்வளோ நேரம் சும்மா ஓட்டிகிட்டு இருந்தார். ஓட்டியா போயா ஓட்டுறா போய் ஓஹோ I mean just look at that man. Let's go. I mean let's go. அதை அப்படியே பிடிச்சி உள்ள வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஜிடியும் டாமினாரும் போகிறத பாருங்கள். ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்பீடாக எழுத பார்க்குறாங்க. நம்ம சும்மா பின்னாடி போய் கண்காணிப்போம் அவங்கள. வாவ், ஜிடி தான்யா. போடே டக்கிடு. சன் அப்படியே கீழே வந்துருச்சியா. நல்ல வேலை, கான்சன்ட்ரேஷனை சன்னில் விட்டுருந்தா டேரெக்டாக போய் பேரிகார்டில் ஈட்டி தான். கரெக்டாக ஒரு 9:30 போயிடலாங்கிற கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு டீ கடையில் வந்து ஸ்டாப் போட்டோம். வண்டர்ஃபுல். 1 மணி நேரம் அப்படியே காலி. இனி அப்போ எப்படி பார்த்தாலும் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 11 o'clock 11:30 அந்த ரேஞ்சில் ஆயிரும் நைட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, பாகா பீச், பாகா ஸ்ட்ரைட். இதுதான் கோவா உங்களுக்காக. ரொம்ப ரொம்ப இருட்டாக, லைட்டு, எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் இதே மாதிரி தான் காடு மாதிரி இருக்கும். ஆனால் சிட்டிக்கு போயிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏதோ கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது போல் பயங்கரமாக. கரெக்டான டைமில் தான் வந்திருக்கோமோ, ஆனால் ரூம் கிடைக்குமான்னு தான் தெரில, டவுட்டு. பட் பார்ப்போம். எல்லோரும் பொண்ணுங்களே கூட்டிகிட்டு சுற்றுறாக்கியா, ஃபிகராக போகுது. ஐயோ நீ தான் இருக்கிய கர்மம். 4 மொட்டை பசங்க கூட வந்திருக்க கோவாக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் மனசாட்சி என்னை செருப்பாலேயே அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இங்கே பாருங்க, இது ஒரு ஜோடி. ஐயோ எல்லாருமே ஜோடியாக தான் சுற்றுறாங்க. முன்னாடி பையன் பின்னாடி பொண்ணு, இல்லைன்னா முன்னாடி பொண்ணு பின்னாடி பையன். ஐயோ 2016 வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஏய், என்ன பொண்ணுடா அது? அந்த பொண்ணை பார்த்தியா? அந்த 2வது பொண்ணை பார்த்தியா? எப்போ அதான், அவ்வளோதான். இனிதான் பார்க்க, நாளை காலைல பார்ப்போம். ஜாக்கே, போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. ஓ